இங்கே ஷீலு கிச்சன்லேருந்து ஒரு குடமிளகாயும் 2 முட்டை இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குடமிளகா ஒன்று எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுக்கணும். நம்ம இதில் ஒரு குட்டி பீஸ் இஞ்சி எடுத்தால் போதும். இதில் ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி எடுத்திருக்கேன். நம்ம இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு பொரியல் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. இது கேன்சர்லாம் வராது. குடமிளகாலாம் நமக்கு ஒரு 2 சொட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறலாம் நம்ம கடைசியாக. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாயை வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சும்மா ஒரு பாதி பச்சை மிளகா நான் 4 பீஸ் பெருசாக போடுறேன். எடுத்து நம்ம போட்டுடலாம், உரைக்காமல் இருக்கும். அப்போ தான் பார்த்து எடுத்து போட முடியும் பெருசாக போட்டால். இஞ்சி பூண்டும் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கிடுவோம். இதோடய நம்ம குடமிளகாயும் சேர்த்துடலாம். ஒரு குடமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாம். நம்ம உப்பு தான் போடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் குடமிளகாலாம். இது பயங்கர ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டு. முட்டையில் நல்லா ப்ரோட்டீன் இருக்குது. குடமிளகாயில் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான நன்மைகள்லாம் அதில் இருக்குது. இப்போ நான் அதில் ஒரு 2 முட்டையை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா உடனே நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. இதில் நம்ம கரம் மசாலா பொடி போட்டுடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 பொடி கூட போடலாம். நான் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. மிளகு பொடி போடுறேன் கொஞ்சமாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குடமிளகாயும் முட்டையும் சேர்த்து நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நான் லெமன் ஜூஸை ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது, 2வது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.